இங்க ஒரு வயசான பாட்டி அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்ற சாப்பாட்டுல பூச்சி மருந்து டெய்லி கலந்துக்கிட்டே வந்திருப்பாங்க. இதனாலேயே ஒரு மாசத்துலயே அவரோட வயிறெல்லாம் ரொம்ப பெருசாக்கியிருக்கும். அவரும் ரொம்ப முடியாம இறந்துட்டு இருப்பாரு. இப்ப அவரோட இறுதி சடங்குக்கு அவங்க என்னமோ ரொம்ப சோகமா உட்காந்துருக்க மாதிரி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததா இப்ப அவரோட 5 ஃப்ரெண்ட்ஸும் இறுதி சடங்குக்கு வந்திருப்பாங்க. அந்த பாட்டி அதோட மட்டும் நிறுத்தாம ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கிட்டு அதுல ஒயின் கலந்துட்டு அதுலயும் பூச்சி மருந்து கலந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு போயிட்டு கூட அப்படின்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட கூட சமைச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அதை குடிப்பாங்களா, 3 பேர் அதே இடத்துல விழுந்து இறந்துருவாங்க. இன்னும் 2 பேர் ரொம்ப சீரியஸா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எதனால இவங்க இப்படிலாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களோட ஹஸ்பண்டும் இந்த 5 ஃப்ரெண்ட்ஸும் பேசுற ஒரு மெயினான விஷயத்தை இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இவங்க எல்லாருமே ஒரு குவாரியில தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. குவாரி மேனேஜர் இருப்பாரு. அவரை நம்ம மீன் பிடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பிளான் பண்ணி 5 பேரும் ஒன்னா சேர்ந்து உள்ள தள்ளி விட்டுருவாங்க. தண்ணியில விழுந்தாலும் அவருக்கு நீச்சல் தெரியும். அதனால அவர் மறுபடியும் அங்கேயே இறந்து போகணும் அப்படின்றதுனால இப்ப இந்த பாட்டி இருப்பாங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் தண்ணிக்குள்ளேயே இருப்பாரு. எப்படியோ பிளான் பண்ணி அந்த குவாரியோட மேனேஜரை கொண்டுட்டு இவங்க 6 பேரும் அவரோட பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. இறந்தவரோட வைஃப் இருக்காங்களா, அவங்களால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. வயிற்றுல வேற குழந்தை இருக்கு. நம்ம ஹஸ்பண்ட் எங்க விழுந்து இறந்தாரோ அதே இடத்துல நம்மளும் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு விழுந்திருப்பாங்க. இவங்களோட ஹஸ்பண்டை தண்ணிக்குள்ள இழுத்து ஒருத்தர் கொண்டு இருப்பார்ல, அவர் இவங்களோட வைஃபை காப்பாத்தி இருப்பாரு. இவங்க மேல ஏற்கனவே ஒரு கண் இருந்திருக்கும். ஆனா அது அவர் அப்படி சொல்ல மாட்டாரு. உன்னோட குழந்தைக்காகவாச்சும் நீ உயிரோட இருக்கணும், உன்னை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் நடிக்கிறாரா அப்படின்றது கூட தெரியாம இப்ப அவங்களும் சரின்றுவாங்களா, குழந்தையும் நல்லா தான் பிறந்திருக்கும். இப்ப இவங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பையன் பிறந்திருப்பான். அந்த லேடி வேற யாரும் கிடையாது, இந்த வயசான லேடி தான். அதாவது இவங்களோட ஹஸ்பண்டையே பிளான் பண்ணி கொண்டுட்டு இத்தனை வருஷமா நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்காங்களே அப்படின்ற உண்மை இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்பதான் தெரிய வந்திருக்கும். அதனாலதான் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களோட ஹஸ்பண்டையும் கொண்டுடுவாங்க, அந்த 5 ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுடுவாங்க. நம்மளோட வாழ்க்கையே இப்படி வீணாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப இவங்களோட பொண்ணுகிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு முதல் ஹஸ்பண்ட் இருந்தாங்களா, அவங்களுக்கு பிறந்த இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு இப்பதான் எல்லா உண்மையும் புரிய வருது. இவர் நம்மளோட சொந்த அப்பா கிடையாது, அதனாலதான் நம்மள சின்ன வயசுல அவ்வளோ போட்டு அடிச்சிருக்காரு போல அப்படின்ட்டு தெரிய வரும். இந்த பொண்ணோட அப்பாவை கொண்டது மட்டும் இல்லாம அவளோட வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிட்டாரு. இப்ப இவங்க 6 பேரை கொண்டுட்டாங்க. மத்தவங்க கண்ணுக்கு இவங்க பண்ணது தப்பா வேணா தெரியலாம், ஆனா இவங்களோட கண்ணுக்கு அது தப்பாவே தெரியல.